செம்பொன்வரை மேல் பசும் பொன் எழுத்திட்டதே போல் செம்பொன்வரை மேல் பசும் பொன் எழுத்திட்டதே போல் பொன் பிதுர்வின் மறுவாயிரத்தெட்டணிந்து வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி பின்னோர் பொன்முடி மேலடி தாமரை சென்னி வைப்பாம். திருத்தக்க தேவர் பெருமான் பாடிய பாடல் இந்த பாடல். இது சித்த வணக்கம்னு பேர். அவருடைய ஆசிரியராக இருந்தவர் ஒரு பாடலை பாடி துவக்கி கொடுக்கிறார். அது அருகசன். இந்த திருக்குறள் இருக்க பாயிரம் என்று ஒரு பகுதி வரும். முதல்ல எந்த நூலா இருந்தாலும் அதற்கு பாயிரம். அந்த பாயிரத்தில் என்ன பின்னால நூல்ல என்ன சொல்ல போறாங்களோ அதை சுருக்கமா இதுல சொல்லிடுவாங்க பாயிரத்துல. அந்த திருக்குறளுக்கு பாயிரம் இருக்கே ஒழுங்கா இருக்கா இப்பன்னா இல்ல. அந்த பாயிரத்தில கடவுள் வாழ்த்து முதல்ல, இரண்டாவது நீத்தார் பெருமை, அதற்கு பிறகு அரண் வலியுறுத்தல். இதுதான் பாயிரத்துல பண்டை காலத்துல இருந்தது. இது என்ன பொருள் அப்படின்னு சொன்ன, கடவுள் வாக்கிலேயே அருக சரணம் சித்த சரணம் ரெண்டும் இருக்கு. திருக்குறள் கடவுள் வாக்கிலே அருக சரணம் சித்த சரணம் ரெண்டும் இருக்கு. சாது சரணம் என்பதுதான் நீத்தார் பெருமை. தம்ம சரணம் என்று சொல்வதுதான் அரண் வலியுறுத்தல். இந்த நாளுக்குத்தான் ஜெயனன் சரணம் அடைவான். அருக சரணம், சித்த சரணம், சாது சரணம், தம்ம சரணம். தம்ம சரணம் என்பது அரண் வலியுறுத்தல், சாது சரணம் என்பது நீத்தார் பெருமை, அருக சரணம் சித்த சரணம் ரெண்டும் கடவுள் வாக்கிலேயே வந்துடும். இது ஜெயினனுடைய நூல் அப்படின்னு ஸ்பஷ்டமா தெரியுதே. இது தெரியப்படாதுதான் ஒரு பெரியவன் என்ன பண்ணா, யாரோ ஒருத்தன் என்ன பண்ணா, இந்த வான் சிறப்புன்னு கொண்டாந்து இடையில வச்சான் பாயன். கடவுள் வார்த்தைக்கு அடுத்தபடியா வான் சிறப்பு. அதாவது முனி புங்கவர்களை சிறப்பிப்பதை விட, தர்மத்தை அறத்தை சிறப்பிப்பதை விட வான்மடையை சிறப்பிடுவாங்களா? இதுக்கு பின்னாடி இல்லவா வான் சிறப்பு வரணும்? இப்படி கோளாறு ஒவ்வொன்றுத்திலையும் கோளாறு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து சொல்வாரும் இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதானே எடுத்து சொல்றது. தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் கிடையாது. செம்பொன் வரை மேல் பசும் பொன் எழுத்திட்டதே போல் பொன் பிதுர்வின் மறுவாயிரத்தெட்டணிந்து செம்பொன் மலை. அந்த செம்பொன்னே மலை, அத பசும்பொன்னால எழுதுனா எப்படி இருக்கு? செம்பொன்னை போன்ற அற்புதமான ஒளி படைத்த அருகதேவனுடைய திருமேனியில மருக்கள் இருக்கா, பசும்பொன்னால எழுதுன மாதிரி. அது என்ன மருக்கள்? பத்மம், சங்கம், மத்யம், ஸ்ரீவத்சம், ஸ்வஸ்தீகம், நஞ்சியாவட்டம், இப்படி 108 ரேகைகள். அது எல்லாருக்கும் இருக்காது, பகவானுக்கு தான். தத்துவ மோட்சகாமியா இருக்கிறவர்களுக்கு தான் இருக்கும். கையில ஒரு கையில சங்கு ரேகை இருக்கும், ஒரு கையில சக்கர ரேகை இருக்கும், ஒரு கையில கலச ரேகை இருக்கும். நம்ம கையில என்ன இருக்கும்? ஒரே விதமான ரேகை, கோடு கோடு, அவ்வளவுதான். மகான்களுக்கு தெய்வாம்சம் பொருந்தியவர்களுக்கு அப்படிப்பட்ட ரேகைகள் அமையும். மருதாயிரத்தெட்டணிந்து 1008 மரு. அதிலே இந்த மார்த்தகத்தில முக்கோண வடிவத்திலே ஸ்ரீவத்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு மரு,
எல்லா திருமேனிலும் இருக்கும். மார்பகத்துல முக்கோண வடிவத்துல ஸ்ரீவத்சம். நமக்கிட்ட இருந்து ஒரு செட்டு பிரிஞ்சு போனான். இங்க இருந்து பிரிஞ்சு போனான். அவன் தான் முதல்ல பிரிஞ்சவன். வைஷ்ணவன் தான் இங்க இருந்து பிரிஞ்சு முதல்ல போனவன். அந்த ஸ்ரீவத்சத்தை கொண்டு போனான். அவன் போய் அவனுக்கு ஏத்தாப்புல ஒரு கடவுளை சிருஷ்டி பண்ணிட்டான். அவனுக்கே பேரு ஸ்ரீவத்சலன். இந்த மருவியே கொண்டு போய் அங்க பேரா பகவானுக்கே வச்சுட்டான். இப்படியெல்லாம் இந்த ஒரு 1008 மரு, ஒரு மருவுக்கே இவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொன்னா 1008 மரு. ஆலயத்தை வலம் வர்றான். 3 முறை வலம் வரணும்னு சொல்றாங்க. ஏன் 2 தடவை நிறுத்திக்கப்படாதா? இல்ல 4 தடவை சுத்தப்படாதா? அது என்ன 3? ஏன் 3 முறை வலம் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. முதல் சுத்து வர்ற போது, பகவானே நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன், நீ உனக்கு பிறப்பே கிடையாது, அதனால்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், பகவானே மீண்டும் எனக்கு பிறப்பு வேண்டாம் அப்படின்ற நினைவோடவே சுத்தி வரணும். முதல் சுத்து. 2வது சுத்தி என்ன தெரியுமா? உனக்கு மூப்பே கிடையாது. இப்ப நமக்கெல்லாம் வயசு மட்டுமாச்சு, இருக்கிறதெல்லாம் போகுதையா, இருக்கிறதெல்லாம் ஒண்ணு போகுது. மூப்பு வந்ததுன்னா எத்தனை சங்கடம் தெரியுமா? எழுந்திருக்க முடியாது, உட்கார முடியாது, நல்லா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ஏன் ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே வரலப்பா, இத்தனை சங்கடம். அதனாலதான் தூக்க மாத்திரை சாப்பிடுறான். பின்னி 2 சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான், மறுநாள் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அவ்வளவு டேஞ்சர் அது இருக்கு. ஆகினால இந்த 2வது சுத்து வர்றமே, பகவானே இந்த மூப்பு எனக்கு வேண்டாம், அதனால் வருகிற துன்பங்கள் எனக்கு வேண்டாம். வயசான காலத்துல தின உட்கார்ந்துட்டு இருப்பான். மகன் பெற்றதோ மக பெற்றதோ வரும். பையா வாடா, அந்த கடைக்கு எழுந்து போக முடியாது, இந்த கடைக்கு போய் கொஞ்சம் பொடி வாங்கிட்டு வாடா, ஒரு நாள் பொடி வாங்கிட்டு வாடா, எனக்கு என்ன கொடுப்ப? அடா பாவி, நீயும் ஒப்பனை இருக்கிற ஊட நான் கட்டினதுடா, இதையே கொடுத்துட்டேன், இதுக்கு போய் கேட்கிறீடா, என்கிட்ட பொடி வாங்கறதுக்கு தாண்டா காசு. தாத்தா சும்மா இருக்க மாட்டேன், வாங்கி அந்த கால் மூக்கல் போட மாட்டேன், கல்ல போட்டுருங்க, நான் பொடி இன்னும் என்ன சதா பொடி வாங்கியான்ற என்ன அர்த்தம் அப்படின்னு சில பேரும் கேட்கிறான். அப்ப இவனுக்கு எப்படி இருக்கும் மனசு? சங்கடம் மட்டுமா? அப்ப நினைப்பான், பாவி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டினேன், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கிணறு எடுத்தேன், எப்படியெல்லாம் எம்மா சண்டை போட்டு சாடி போட்டு சாகசமா அந்த கீழ்த்தலைய வாங்கினேன், எல்லாம் ஒரு சகரமாக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டேன். இந்த பயல்க பொடி வாங்க மாட்டேங்கிறானுங்க. அது மட்டும் இல்லட்டா, உங்க ஆளுமே வேற வாய தரக்காத சொல்றான். என்ன பண்ண முடியும்? இந்த மூப்பு இருக்க பல சங்கடம், 1 2 சொல்ல முடியாத சங்கடம். இந்த கிழத்தனம் வந்துட்டுன்னா கிழவா பாருங்க, பேர் கிடையாது அவனுக்கு, அந்த வயசை வச்சுதான் கூப்பிடுறான். கொஞ்சம் கிழவா சும்மா இருக்க. சில பேர் சில பிள்ளைகள் இருக்காங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்கன்னா மனைவியை பார்த்து அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா அப்படி கேட்பான். இவன் புண்ணியம் பண்ணி இருக்கிறா இந்த கிழமை. அதுக்கு மாறா பண்ணி இருந்தான்னா வெட்டி முடிக்குதுங்க, முதல்ல உட்காந்து கொதிக்குதுங்களா, இன்னும் ஆலோசனை போங்களுக்கு அவனுக்கு எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நடக்கு. இதெல்லாம் அந்த மூப்பு வந்ததுனால வயோதிக வயதில ஒரு கதை சொல்லுவாங்க. தகப்பனுக்கு மண் ஓடு கொடுத்து ஒருத்தன் சோறு போட்டான். இந்த பேரன் அதை பார்த்துக்கிட்டே இருந்தான்.
நம்ம அப்பா நம்ம தாத்தாவுக்கு மண் ஓட்டுல சோறு போடுறான் பத்தியா. தங்க தட்டிலே சோறு போடலாம், அவ்வளவு சுத்தி இருக்குது, வசதி இருக்குது, செல்வாக்கு இருக்குது, இருந்த மண் ஓட்டுல போடுறான் பத்தியா. அந்த மண் ஓட்டை ஜாக்கிரதையா எடுத்து கழுவி தொடச்சி சுத்தமா இந்த பேரம் எடுத்து வைப்பான். ஒரு நாள் அப்பன் கேட்டா, என்னடா அவ்வளவு பத்திரமா அத்தைமா கழுவி எடுத்து ஜாகிரதையா வைக்கிறேன் என்னடா. ஏன்பா உனக்கு நான் கொடுக்க வேண்டாம், இது புதுசா என்ன இங்கே கொடுத்தா போதுன்னு தான் ஜாக்கிரதையா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னானா. அத போல இந்த மூப்பு வந்துருச்சுன்னா எத்தனையோ சங்கடங்கள். ஆகையினால பகவானே எனக்கு மூப்பு வேண்டாம். ரெண்டாவது சுத்து, மூணாவது சுத்து வர்றமே, அந்த மூணாவது சுத்து வருகிற போது அவன் என்ன நினைக்கிறான், பகவானே உனக்கு பிறப்பும் கிடையாது, மூப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, ஜென்ம ஜரா மரணம் இந்த மூணும் உனக்கு கிடையாது. அதனால அந்த மரணம்ன்றது எனக்கு இனி வரக்கூடாது. நான் உன் திருவடி சேர வேண்டும், அதுக்கு வேண்டிய அறிவையும் நல்ல திறமையையும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்த மூணாவது சுத்து வரும்போது நினைக்கணும்னுதான் 3 சுத்து வச்சிருக்கிறாங்க. ஜென்ம ஜரா மரணம் மூன்றும் இந்த ஆன்மாவுக்கு வேண்டாம் என்றுதான் 3 சுத்து சுத்தி வர சொல்லியிருக்காங்க. ஆனா நாம என்ன செய்யறோம், முதல் சுத்து நம்ம வீட்டு பேச்சு, ரெண்டாவது சுத்து பக்கத்து வீட்டு பேச்சு, மூணாவது சுத்து ஊர் பேச்சு. இப்படி நினைச்சு சுத்திக்கிட்டு வந்தா நமக்கு என்ன வரும்? ஆகையினால இந்த 3 முறை வளமாக வந்து அந்த பகவானை போய் கண்ணால பார்த்து அவன் நடிவிருந்து வணங்கி அவன் திருநாமத்தை சொன்னோமே ஆனால் நமக்கு சகல சௌபாகியங்களும் தானா உண்டாக அவன் கொடுக்கறது இல்லை. ஆஹா பக்தா, வேலையெல்லாம் விட்டி ஆலயத்தை சுத்தி இப்படி என்ன வந்து விழுந்து வணங்கனியே புடி வரும், என்ன வரும்னு இவர் கேட்க மாட்டார். நீ வரலன்னாலும் இந்த ஊர்ல எத்தனை பேர் வந்தா நம்ம சுத்தவான், எத்தனை பேர் வரல, எவன் வராதவன் எவன் வர்றவன் இந்த கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு உட்காந்துறாரு அவர் உள்ள. நீ வந்தா என்ன, வராத போனா என்ன, அவரை பார்த்தா என்ன, பார்க்காத போனா அவருக்கு என்ன? நீ வர்றதுனால பார்க்கறதுனால அவருக்கு புகழும் சிறப்பு வரப்போகுதா? இல்லை. நாம வந்து அவரை பார்க்கறதுனால நாம உயர்வு, நமக்கு சிறப்பு, நமக்கு செல்வம், நமக்கு புகழ் எல்லாம் தனக்கு தானா வருது, அவர் கொடுக்காமலேயே வருகிறது. அதனாலதான் தரிசனம் தேவ தேவசிய தரிசனம் பாப விமோச்சனம். பகவானே உன்னை வந்து கோயில வந்து உன்னுடைய திருமேனிய பார்த்தா எப்படி இருக்கு? ஒரு கையில கத்தி, இன்னொரு கையில சூடாயுதம், இன்னொரு கையில மண்ட ஓடு, கழுத்தாட அப்படி குளிச்சுட்டு கீழே ஒருத்தனை போட்டு மெரிச்சுக்கிட்டு அப்படியா காட்சி. எவ்வளவு சாந்த சுரூபியா, எவ்வளவு அமைதியா, எவ்வளவு தேஜோன்மயமான அற்புதமான திருமுகத்தோடு அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவரை வந்து பார்த்தா அந்த சாந்தம் நமக்கு வரும் இல்லையா? அந்த அமைதி நமக்கு வரும் இல்லையா? அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும்? நாம என் கேஸ் ஜெயிக்கணும், என் கைடிக்கு பூச்சி அடிக்கப்படாது, என் முன்னாடி நான் சொல்ற மாதிரி கேட்கணும். தானே வேலை அவருக்கு. உன் கைடியை போய் பூச்சி அடிக்காம பார்க்கணும், உன் கேஸ் ஜெயிக்கிறதுக்கு பார்த்துட்டு போகணும். இதுதான் அவருக்கு வேலை இல்லை. ஆனா இப்ப கேட்கிறவன் கேட்கிறான். அங்க போய் என்ன கேட்கணுமா சொல்றாரு, வந்தனை செய்திருக்கின்றேன் எனக்கு நீயோர் வரம் தருவாய், வடுத்தாவி காதிகள் கேருத்தும் அந்த மில்கம் பதம் உடையாய், நின்னை மற்ற ஓர் அரும் பொருள் யான் வேண்டுகிலே. பகவானே, நாள்தோறும் கோயிலுக்கு வரேன், உன்னை வளமாக சுற்றுகிறேன், உன் திருவடியில விட்டு வணங்குகிறேன். எதற்கு? நீ எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும். அது என்ன? இந்த உலகத்திலே அற்புதமான நவநிதிகள் என்று சொல்லுகிறார்களே, அந்த நவநிதிகள் வேண்டுமென்றால் நான் உன் காலிலே வந்து விழுகிறேன். இல்லை, ஏன் விழுகிறேன்? அடியேன் கொண்ட இந்த உடல் விடும் பொழுது, அடியேன் கொண்ட இந்த உடல் விடும் பொழுது உன் பதம் போரைத்தும்
ஏடில் மலர் மேல் வரும் பாதம் இரண்டும் என் சிந்தையிலே வைத்து அருள வேண்டும். காஞ்சி திருப்பருத்தி குன்று உறையும் செம்பொற்குன்றே, காஞ்சி திருப்பருத்தி குன்றுறையும் செம்பொற்குன்றே. இந்த பால் கொடுக்கிறவரு கொஞ்சம் எழுந்து அப்பால் போயிருக்காரு. நான் கேட்க கூடாது. இந்த பால் மேடையில கொண்டாந்து பால் வைக்கிறாங்களே, இது ஒரு கதையே உண்டு. இந்த பாரதம் ராமாயணம் படிக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சொம்பதான் கொண்டு வருவாங்க. ஒரு சொம்பா 2 சொம்பா, வர்ற தாய்மாரெல்லாம் சொம்பு கொண்டு வருவாங்க. கொண்டாந்து இந்த விளக்கம் சொல்றாரு, அவருக்கு முன்னால கொண்டாந்து வைப்பாங்க. இந்த ஏடு படிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சொம்பு யாரும் வைக்கிறது. அவருக்கு வருத்தம். ரொம்ப நாளா பார்த்தார், என்னடா வர்ற சொம்பெல்லாம் அவர்கிட்டவே போகுது, கொஞ்சமா 2 முழு கொடுக்க. வர்ற சொம்பெல்லாம் அவர்கிட்டவே போகுது, நமக்கு ஒரு சொம்பு இல்லையே அப்படின்னு ஏக்கம். சரி, இதுக்கு ஒரு வேலை பண்ணணும்னு நினைச்சாங்க ஆள். ஏடு படிக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருந்தவனுக்கு இந்த கிராக்கு புத்தி வந்து அப்படின்னு படிச்சான். இதுக்கு என்ன விளக்கம் சொல்வார் இவரு? ஏன்பா சரியா படிப்பா, அதான் படிச்சனுங்களே, இன்னொரு முறை படிப்பா, அப்படின்னா இது அவருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? புரிச்ச இன்னொரு 3வது முறை கேட்டோம்னாக்க அவன் இன்னும் சட்டம் போட்டு படிப்பான் போடுறது. சரி, இதோடு இன்று நிறுத்தப்பட்டது, நாளை தொடரும் அப்படின்னு மூட்டை கட்டிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த ஜனங்கள்லாம் என்னையா இந்த ஆள் என்னமோ படிச்சான், என்னமோ தசரான்னா அப்புறம் மசரான்னா, இன்னும் அந்த ஆள் ஒன்றும் சொல்ல முடியல, இறந்து விட்டான், என்னமோ தெரியல விஷயம் அப்படின்னு வந்த வாழ்க்கெல்லாம் இருந்து தாங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. கொண்டாடா சோடியே அப்படின்னு கொடுத்தான். படிச்சான். அடா பாவி, ஏண்டா இது எப்படி படிச்ச? அது எப்படி படிக்கணும்? ராமசரக அப்படி படிக்கணும். தச ராம சரஹா அப்படின்னு படிக்கணும். இந்த ராமன்ற சொல்ல ராவ தசையா கூட சேர்த்தான், மாவ சரஹா கூட கொண்டு போய் சேர்த்தான். ஏண்டா இப்படி சேர்த்த? ஏண்டா அப்படி படிச்ச? எல்லா சொப்பும் உனக்கு வருது, எனக்கு வரல, எல்லாம் உன்னாலதான் இருந்தது ஜனங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அதனால இப்படி படிச்சா நீ எப்படி விளக்கம் சொல்றீங்க பார்க்கலாம் அப்படின்னு தான் படிச்சேன். பாவி, ஒழுங்கா கேட்டுருந்தா நான் ஒரு சொம்பு நீ நவுத்துற, எங்க நவுத்துற? எல்லாம் இப்படிதான் நவுத்துற, இப்படி நவுத்த மாட்டேங்கிறியே, அதனாலதான் அப்படி படிச்சேன். பால் கொடுக்கறதும் பிரசங்கிகளுக்கு பால் ஊற்றி கொடுக்கறதும் ஒரு பெரிய கலை. அது சும்மா சாதாரணமான காரியம் அல்ல. பக்குவமா நேரம் அறிந்து காலம் அறிந்து கொடுக்கணும். இந்த பிரசங்கி என்ன பண்ணுவார், அழறாப்புல ஒரு கட்டம் வரும், அடர்த்துக்குன்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்துல அந்த செய்யுளை பாடிட்டு சொல்லிட்டு இருப்பார். அப்ப போய் பால் நீட்டினா வருமா? இல்ல, தீவிரமா சொல்லிட்டு இருப்பார். தேவநாகவன் கதையை எடுத்தான், சுழத்தினான், அதோகம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது பால் கொடுக்கிறது கூட ஒரு கலை. பக்குவமா
நேரம் அறிந்து காலம் அறிந்து அவர் ஜாடை. சில பேர் இருக்கிறாங்க புருஷ பொண்டாட்டி கூட 100 பேர் இருப்பாங்க அந்த சபையில. புருஷ மனைவியை பார்ப்பான், கணவன் எப்பா பார்ப்பான், அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பான். அது சில குடும்பத்தில் தான். பழகும் அப்படிலாம் தெரிஞ்சு பார்க்க மாட்டா, பார்த்துட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு அப்படின்னா என்ன, ஒரு முழம் பூ கொடுன்னு அர்த்தம். ஒரு முழம் கொடுத்து அனுப்புவான் அப்படி காட்டுவான். ஒரு செண்டு கொடுத்து அனுப்புன்னு அர்த்தம் அப்படி காட்டுவான். ஒரு பெரிய செண்டா கொடுத்து அனுப்புன்னு அர்த்தம். இப்படி ஜாடையிலேயே புரிந்து கொள்வாங்க, பேசிக் கொள்வாங்க. இப்படி காமிச்சா அடிப்பீங்க அடிப்பீங்க அப்படின்னு நான் சபையில சொன்னாங்க. இந்த ஜாடை இருக்க அது மிகப்பெரிய கலை. அது சில பேருக்கு தான், சில குடும்பங்களுக்கு தான் அது உண்டு, தெரியும். மனித பால் கொடுக்கறது ஒரு பெரிய கலை. நானா கேட்டு கொடுக்கக்கூடாது, நானா கேட்கிறேன். சுகப்படாதல்ல, உங்களுக்கு சுகப்படாம போயிடும். எனக்கு ஒன்றும் கேட்டதே இல்லை. எனக்கு என்னன்னா, இந்த பால் ஞாபகம் வந்து தொண்டை வலி எடுத்து பால் ஞாபகம் வந்து பால் மேல நினைவு போயிடுச்சுன்னா கதை மேல நினைவு இருக்காது, தடுமாறும். அப்ப கோரியா வந்தது சங்கடப்படும், நீங்களும் சங்கடப்படுவீங்க. ஆக இந்த பொன்மலை மாதிரி இருக்கான் பகவான். அவனை நாள்தோறும் போய் பார்க்கிறாங்க. தரிசனம் தேவ தேவசே தரிசனம் பாப விமோசனம். அவனை போய் தரிசனம் பண்றதுனால உன்னிடத்தில் இருக்கிற பாபம் போவதற்கு விமோசனம் உண்டாகும் அப்படின்னு சொல்றேன். எவ்வளவு பெரிய காரியம். இரண்டாவது, தரிசனம் சொர்க்க சோபானம். இந்த பகவானை போய் கண்ணால பார்க்கறதுனால சொர்க்கத்துல என்ன என்ன சுகங்கள் இருக்கோ, செல்வங்கள் இருக்கோ, இன்பங்கள் இருக்கோ, அது இந்த மண் உலகத்தையே உனக்கு கொடுப்பான். தரிசனம் சொர்க்க சோபானம். என்ன தரிசனம் மோட்ச சாசனம். அந்த பகவானை போய் நாம பார்க்கறதுனால வீடு பேறு அடைவதற்கு உண்டான அறிவையும் ஆற்றலையும் நமக்கு அது தரும். அவன் கொடுக்கறது இல்லை, தனக்குத்தான. சில கடிகாரம் ஆட்டோமேட்டிக் கடிகாரம், சாவி கொடுக்காமலேயே அது கொடுக்கும். அதை போல அவன் கொடுக்க வேண்டியது. அவனை போய் பார்க்கறதுனால இவ்வளவு பெரிய சௌபாக்கியங்கள் நமக்கு இருக்கு, இன்பம் இருக்கு, புகழ் இருக்கு, செல்வம் இருக்குன்னு சொன்னா யாராவது பார்க்காம இருக்கிறாம? இப்படி பெரியவங்க சொன்னாங்க. அவனை போய் பார்க்கறதுனால, அவன் முகத்தை நாளோறும் பார்க்கறதுனால, அந்த சாந்த சுரூபமா இருக்கிற அந்த முகத்தை பார்த்து என்ன கேட்கணும் நாம? பகவானே, என் குணம் யான் பெற எம் பெருமானை இறக்கின்றதே. என் குணத்தோடு கூடி இப்ப நான் இல்லை. நமக்கெல்லாம் மனித குணம், சில நேரத்தில் மிருக குணம் வந்துடுது நமக்கு. அப்ப மனித குணமே நமக்கு இருந்து போயிடுது. ஆகினால என்னுடைய குணம், மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணம் என்கிட்ட இல்லை. உன் குணத்தோடு கூடி நீ இருக்கிறாய். ஆகையினால் உன் குணத்தோடு கூடி நீ இருப்பது போல என் குணத்தோடு கூடி நான் இருக்கணும். அடுத்துதான் உன்னை வந்து வணங்குறேன், உன்னை யாத்திக்கிறேன். வச்சுட்டு இருக்கிற இடத்துல போய் கேட்டதானே கிடைக்கும். ஆகினால உன்னுடைய கல்யாண குணத்தோடு நீ இருக்கிற, என் குணத்தோடு நீ இருக்கிறாய். அந்த 8 குணத்தோடு நீ இருக்கிறதுனால என் குணத்தை எனக்கு அருள வேண்டும், என் குணத்தை நான் பெறணும். அதனால்தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். என் குணம் யான் பெற எம்பெருமான இறக்கின்றதே. தத்துவார்த்த சூத்திரத்துல இன்னும் அழகா சொல்லுவேன். உன்னை வந்து நான் ஏன் பார்க்கிறேன்னா, தற்குண லத்தையே, தற்குணம் என்னுடைய குணம் எனக்கு வேண்டும், அது நீ பெற்றிருக்கிறாய். ஆகையினால் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், என் குணம் எனக்கு வேணும். இதெல்லாம் பகவான் போய் கேட்கணும். அப்படிதான் நாமெல்லாம் கேட்க வேண்டும். அதைத்தான் திருத்தக்கதேவர் கடவுள் வாழ்க்கையிலே அற்புதமா அருமையா வச்சுட்டாங்க. வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி. சுடருக்குள்ளே சுடராக இருப்பவன் இறைவன், பேரொளி பிழம்பாக இருக்கிறவன் இறைவன். அதுதான் சித்த நிலை.
சுடராக இருப்போம். நிறைய உடம்பு பூரா சொக்காக்குள்ளாம் போயிட்டு, அதனாலதான் இந்த பிரசங்கிகள்லாம் சொக்கா போடுறதுல போட்டு வந்தா தட்டி விட்டுடலாம். இந்த பாடலை எல்லாம் படித்த பிறகுதான் வள்ளல் பெருமான் என்ன பண்ண, இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா ஒளிமயமாக இருக்கிறான். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஆண்டவன் எப்படி நான் கையும் காலம் வச்சுட்டு கூத்தாடிட்டு இல்லப்பா, கடவுள் எப்படி இருக்கிறான்னா சுடராக இருக்கிறான், ஜோதிமயமாக இருக்கிறான், கருணை உடையவனாக இருக்கிறான். வெம்பும் சுடரில் சுடரும் திருமூர்த்தி விண்ணோர் அம்பொன்முடி வேலடி தாமரை சென்னி வைப்ப. திருத்தக்கதேவர் பெருமான் சொல்லுகிறார், பகவானுடைய பாதத்தை யார் போல் விழுந்து வணங்குகிறார்கள்? மண்ணுலகத்திலே இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, விண்ணிலே வாழுகின்ற தேவர்கள் மட்டுமல்ல, அந்த விண்ணிலே வாழுகிற தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற இந்திரன் இருக்கிறானே, அந்த சௌதமேந்திரனே தான் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மணிமகுடம் அந்த பாகத்திலே படுபடியாக விட்டு வணங்குகிறார். விண்ணோர் அம்பொன்முடி மேலடி தாமரை, தாமரை மலர் போன்ற அந்த பகவானுடைய பாதத்துல சாஷ்டாங்கமா இந்திரன் விழுந்து வணங்குகிறான். அவன் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மணிமகுடம் இருக்கே, அந்த மணிமகுடம் அந்த பகவானுடைய பாதத்துல படும்படியாக விழுந்து வணங்குகிறான் அப்படின்னு சொல்ற. ஆனா படாது, படும்படியாக அப்படி ஒரு பாவனையோடு வணங்குகிறான். 16 கற்பகத்துக்கும் மேலே இருக்கிறவன் சௌதமேந்திரன். பகவானுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் இந்திரன். அதனால்தான் திருக்குறள் ஆசிரியர் கூட ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விஷுங்குளார் கோமான் இந்திரனே சாலும் கரேன்னு சொல்றார். ஆனா இந்த திருக்குறளை என்ன பால் பண்ணி வச்சிருக்கிறான் தெரியுமா? அகல்ய கதையை கொண்டு வந்து சொல்றாயா இந்த குறளுக்கு. ஏன் அதற்கு உரிய நாம் தூக்குகிறோம். அவன் என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். இந்திரனுக்கு என்ன குறை? சௌதமேந்திரனுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டு. அந்த வீடு பேரு மோட்சகதியினுடைய சுகம் தவிர மற்ற எல்லா சௌபாக்கியங்களும் செல்வமும் புகழும் எல்லாம் அந்த இந்திரனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்திரன் என்ன குறை வந்து ஒண்ணுமே இல்லாதவர் காலில் போய் விழுந்து வணங்குறான். அவரை ஒண்ணுமே இல்லாதவர்னு சொல்லாம இந்திரனே வந்து விழுந்து வணங்குகிறானே, நீ ஏன்பா வணங்காம இருக்கிற அப்படின்னு நம்ம பார்த்து கேட்கிற மாதிரி தேவர் பெருமான் அந்த பாடல் அமைச்சிருக்கிறேன். இந்திரனே சகல சௌபாக்கியங்களுக்கும் இருப்பிடமாக விளங்குகின்ற இந்திரனே போய் பகவான் காலில் விழுந்து வணங்குகிறான்னு சொன்ன நாம விழுந்து வணங்காம இருக்கலாமா? அதுதான் இதிலிருந்து பெறப்படுகிறது. இனிமேலாவது கோயிலுக்கு வராதவர்கள் காலையிலயோ மாலையிலயோ எப்போ ஒரு நேரம் குறிப்பிட்டார் போல வைத்துக் கொண்டு நாள்தோறும் பகவானுடைய ஆலயத்தை வரம் வந்து அந்த திருமேனியை பார்த்து அவனுடைய நாமத்தை சொல்லி அவன் அறிவிருந்து வணங்குகிற ஒரு பழக்கத்தை நாம வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்திரனை போய் விழுந்து வணங்குகிறானே, நாம வணங்காம இருக்கலாமா? அது நடக்காதியா அப்படின்னு சவால் விடுற மாதிரி சில பேரு முகத்தை வச்சுக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களை சொல்ல ஐயா, அப்படி சில பேர் பகவானை போய் பார்க்கறதுனால அவன் திருவடி விழுந்து வணங்குவதனாலே அவனுடைய திருநாமத்தை நாவால சொல்றதுனால நாம உயர்கிறோம். நமக்கு சௌபாக்கியமும் இன்பமும் புகழும் செல்வம் நமக்கு வளர்கிறது, அவனுக்கு ஒண்ணு இல்லை. ஆகையினால பகவானுடைய காலில் விழுந்து நாம
நாள்தோறும் வணங்கணும், ஆலயத்துக்கு வரணும். 2 சமுதாயம் தான் இன்னைக்கு அந்த மாதிரி செய்யுது. சர்ச்சுக்கு போகாம இருக்கிறது இல்லை. அப்படி போகலைன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது போவான். ஒரு நாளைக்கு 3 முறை 5 முறை தொழுபவர்கள் கூட உண்டு மசூதியில. பள்ளிவாசல்னு பேரு. இது நம்ம பள்ளிதான், நாம விட்டுட்டோம், அவங்க வச்சிருந்தாங்க. ஏமாறவன் இருந்தா ஏமாத்தணும் சௌகரியமா இருக்கு. நம்ம எல்லாம் தான், ஆனா எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோம். அதையாவது நாம உணரணும்.